அவர் மட்டும் அக்ரெசிவ் கேம்பெயின் போனாங்கன்னா இவங்க 2 பேரும் நடிக்கிடுவாங்க. திமுக அண்ணா திமுக 2 பேரும். குறிப்பா திமுக வந்து அது ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் உண்டாகும். ஏன்னா ஹியூஜ் கிரௌட்ஸ் அவருக்கு வரும். அந்த கிரௌட் ஓட் ஆகுதோ இல்லையோ அந்த கிரௌட்ஸை பார்த்தா திமுக பயம் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம கூட்டம் வருதுன்னா அது விஜய் ஒருத்தருக்கு தான். வேற யாருக்கும் கிடையாது. கூட்டம் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வருது காசு கொடுக்காமனா அது அவருக்கு தான். டிஎம்கேவும் காசு வேற மிச்சம் பல விஷயங்களை கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. ஸோ அந்த க்ரௌட்ஸ் வந்து டிஎம்கே வந்து இட்ஸ் ஹியூஜ் டிஸ்டர்பன்ஸ். அதில் எந்த சந்தேகம் வேணாம். மெயின் கேம் திமுக வீழ்த்துறது அப்படிங்கும்போது விஜய் அதை செய்வார்னு அவங்க ரசிகர்கள் நம்புறாங்க. ஆனால் அந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து கோபப்பட்டு பொறாமைப்பட்டு அசூயப்பட்டு திமுக விஜய் ஏதாவது பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அவரால் களத்துக்கே போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரசிகர்களோட ஆதரவாளரோட கோபம் திமுக எதிராக திரும்பும். திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுமோ அதை மக்கள் செய்யணுன்ற எண்ணம் எப்போ வரும்னா அவங்க தலைவர் டிஸ்டர்ப் ஆனால் வரும். அவங்க கட்சிக்கு பிரச்சனை வந்தால் வரும். அதை இவங்க செய்யாத வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு இவங்களுக்கு எதிரான ஓட்டு 3 உடையறதால இவங்க ஆட்சியை தக்க வைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் விஜய் நோண்டாமல் இருக்க மாட்டாங்க. போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஹியூஜ் கிரௌட்ஸ் வரும். இவங்க அடங்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணுவாங்க. அது எங்கெங்கயோ போய் முடியும். அப்போ அந்த வாக்கு வங்கி இந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா திமுக கூட்டணி அவர்களுக்கு இது இருந்ததுன்னா விஜயை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுருணும். சைலண்டா விட்டுருங்க.